எம்பவர்மெண்ட் சொல்லும்பொழுது கூட நான் குழந்தைகள்கிட்ட சொல்வேன், I do not want to be an empowered woman, I would like to be an empowering woman. மற்றவர்களை மேலே தூக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடும் பெண்ணாக இருக்க வேண்டுமே அல்லாமல் எனக்கு ஒரு அந்தஸ்தையும் எனக்கு ஒரு மேடையையும் எனக்கு பொன்னாடிகளையும் உருவாக்கி கொண்டு அதில் நிறைவு காண்பது நிறைவே அல்ல, அது மிகப்பெரிய குறையாகத்தான் கருதப்படும். Another thing is, ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கலாம். பாரதி காலத்திற்கு அது பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உரிமை என்பது யாரும் கொடுத்து வருவது அல்ல, உணரப்பட வேண்டிய ஒன்று. பூமியில் இந்த உருவத்திற்குள் இறைவன் என்னை வார்த்திருக்கிறான். இந்த உருவம் எதை செய்துவிட்டு போகுமோ அதை செய்யாமல் போவது இட்ஸ் an insult to my creatorன்னு புரியணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் an insult to my lord அப்படின்னு புரியணும். அப்போ இந்த உருவத்துக்குள்ள உன்னை வார்த்திருக்காங்க அப்படின்னா இதில் ஆண்மையும் பெண்மையும் பார்த்தெல்லாம் வார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் உங்களுடைய குரோமோசோம் 2 XXன்னு இருக்கு, யூ ஆர் டபுளி ஸ்ட்ராங். ஆண்களை பொறுத்த வரைக்கும் XYன்னு தான் இருக்கு. அவர்களுக்குள்ளும் பெண்ணின் கூறு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்.